தொழிற்சங்கங்களின் கோரிக்கையோ அழுத்தமோ இன்றி வரலாற்றில் அரசாங்கம் ஒன்றினால் அதிகூடிய சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் சுகாதார தொழிற்சங்கங்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடுவதை ஏற்க முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கத்திற்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். தற்போதைய பொருளாதார நிலையிலும் அரசு சேவையை வினைத்திறனாக முன்னெடுத்தல், தகைமையுள்ள நபர்களை அரசு சேவைக்கு ஈர்த்தல் மற்றும் அரசு சேவையை ஊக்குவிப்பதற்காக வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். வரவு செலவு திட்டத்தில் 6 முறைமைகளின் அடிப்படையில் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி அதன் பிரகாரம் மிக குறைந்த அடிப்படை சம்பளத்தை 15,000 ரூபாவினால் அதிகரித்தல், மேலதிக நேர கொடுப்பனவு அதிகரித்தல், விடுமுறை நாள் கொடுப்பனவு அதிகரித்தல், 80% வருடாந்த சம்பளத்தை அதிகரித்தல், முழுமையான சம்பள அதிகரிப்பிற்கு அமைய ஓய்வூதிய கொடுப்பனவை அதிகரித்தல், உழைக்கும் போது செலுத்தும் வரி எல்லையை அதிகரித்தல் என்பவற்றை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த சம்பள அதிகரிப்பானது அரசு சேவையில் பெருமளவானவர்களினால் பாராட்டப்படுவதாகவும் அது தொடர்பில் புதிய அரசாங்கத்தின் ஆர்வத்தை பாராட்டுவதாகவும் அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்க பிரதிநிதிகள் ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளனர். அத்துடன் தாதியர் சேவையில் தற்போது காணப்படும் பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதுடன் அதற்கான துரித தீர்வினை பெற்று தருமாறு அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்க பிரதிநிதிகள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்ததாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது.